2 மாதமாக நான் இன்ஸ்டியூட்டில் எந்த ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. தலையை தனியாக கலத்தி வச்சு என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்கிட்ட வேலை பார்த்தவங்க, எனக்கு முதலீடு பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இவர் திரும்பி வரமாட்டார், இவர் வந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் தோத்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ எப்போவுமே எனக்கு எடுத்த ஹச்ஓடி அவர் விமானியாக இருந்தார். அவர் என்ன சொன்னது அதுதான். ஓடுபாதையில் வந்து ஃப்ளைட்டு ஓடும்போது ஓடுபாதை முடிஞ்சால் தான் புதிய துவக்கம் ஆரம்பிக்கும். ஆனால் ஓடுபாதை முடிஞ்சிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விமானி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வழி இல்லையே அப்படின்னு யோசித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பயணிக்கு பிரச்சனை. அதே மாதிரி இந்த பாதையில் வந்து நான் தான் உங்களை எல்லோரும் இவ்வளோ நாள் கூட்டிகிட்டு போகிறேன், புரியுதுங்களா? அந்த விமானி நான் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனி தான் வந்து துவக்கம். ஏன்னா முதலீடு அதிகம், பட் அவ்வளோத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வர வருமானம் எல்லாம் இன்வெஸ்டர்ஸுக்கும் போகிறது, பில்டிங்க்கு போகுது, எம்ப்ளாயிஸ்க்கு போகுது. பட் அந்த விமானிக்கு சரியான போகல. ஸோ அதனால் ஃப்ளைட்டை வந்து இன்னமும் ஹெவி ஆல்டிடியூடுக்கு ஹை ஆல்டிடியூடுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்ஸ்டியூட்டை வந்து லைட் வெயிட்டாக மாற்றுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் கூட ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் எனக்கு தேவை, புரியுதுங்களா? எனக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் வேணாம். முதலீடு பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒன்லி ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணுறவங்கள வி ஆர் ட்ராப்பிங் பண்ணிவிட்டு என் கூட என்ன தேர்ந்தெடுத்திருக்கேன். என் கூட இது வரைக்கும் என்கிட்ட பயணித்தவங்கள எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யார் நான் இன்ஸ்டியூட்டை வந்து கூர்ந்து அப்சர்வ் பண்ணேன். அவங்க தான் என் கூட பயணிக்க போகிறாங்க. ஸோ விமானம் வந்து ஓடுபாதை முடிகிற இடத்துல தான் புதிய துவக்கம் ஆரம்பிக்கும். ஸோ இன்ஸ்டியூட் வந்து புது மறுமலர்ச்சியோடு வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வரப்போகுது, ஓகேங்களா? அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் நான் ஆரம்பிச்சிட்டேன், வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக NIOS வெற்றிகரமாக செயல்படுத்த போகிறோம், நார்மல் ஃபீஸில், ஓகேங்களா? எந்த தடங்களுமே வரக்கூடாது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்கள்ல, நம்ம போகும்போது குறுக்க யார் வந்தாலும் சதைச்சி விட்டுறணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிரியே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, ஓகேங்களா? அந்த மக்களுக்கு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா IAS IPS அதிகாரி வைக்கிறாங்க. எதுக்கு? மக்களோட அரசாங்க திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வடநாட்டுடைய திட்டத்தை கொண்டு போகிறதுக்கு வந்து அரசாங்கம் என்ன அப்பாயின் பண்ணல, கடவுளை என்ன அப்பாயின் பண்ணியிருக்காரு. நான் விட்டுட்டு போகலான்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 அட்மிஷன் வந்து, சார் நீங்கள் தான் இதை பண்ணணும், நீங்கள் தான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை ஏதோ ஒரு இதில் மோட்டிவேட் ஆகி இவ்வளோ நாள் வந்துடுச்சு. நானே வந்து வேணாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்டாக முடிக்க முடியாது, இந்த ராங் ரூட்டுன்னு நினைப்பேன். ஆனால் நான் இவ்வளோ நாள் இருந்தது கஷ்டமான பாதை. இனி நான் எனக்கு போன பாதையை மெல்லிசாக்கி நான் வந்து பறக்க போகிறேன். அதனால் மேக்ஸிமம் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்க, என்கிட்ட வேலை பார்க்குறவங்க, சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா விமானியை நம்பணும். நீங்கள்லாம் உள்ளே இருக்கிற பயணிகள், சரிங்களா? பெரிய மீனுக்குள்ளே இருக்கிற சின்ன மீன், ஓகேங்களா? அதனால் நம்பினீங்கன்னா நல்ல தூக்கம் இருக்குது, இல்லைன்னா அவ்வளோதான், ஓகேங்களா?